எனது பெயர் டேனியல் ஜெயம், மயிலிட்டி மீள்குடியொட்ட அபிவிருத்தி சங்க தலைவர். 15/6/1990 எமது ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு 36 வருடங்கள் போர் முடிந்து விட்டது. 17 வருடங்கள் இப்பொழுது நாம் அகதிகள். ஆரம்பத்தில் நண்பர்கள் உறவினர் தங்குவிடம் தந்தனர். ஆண்டுகள் செல்ல வாடகை வீடுகளில் கஷ்டத்துடன் வாழ்ந்து வருகின்றோம். 2013 அறவழி போராட்டம் தொடங்கி இன்று வரை முடியவில்லை. மைத்திரியின் ஆட்சியில் சில இடங்கள் விடுவிக்கப்பட்டதுதான் தற்போதைய ஜனாதிபதியின் ஆட்சியை நம்பியிருக்கின்றோம். ஆனாலும் 2 வருடங்கள் சென்றும் எமது இடத்தில் சில காணிகள் கூட விடவில்லை. குறிப்பாக ஆலயங்கள், பாடசாலைகள், சேமக்காலைகள், விவசாய மீனவிடங்களை முதற்கட்டமாக விடச் சொல்லி வேண்டியும் ஆக்கமான பதிலில்லை. என் நெஞ்சங்களில் ஏக்கங்கள் வர தொடங்கிவிட்டன. 24/2026 அறவழி போராட்டம் ஒவ்வொரு வெள்ளியும் அரசியல் வாடை இல்லாத நேரிய கவனஈர்ப்பு போராட்டம் இன்று வரை செய்து வருகின்றோம். இதுவரை எத்தரப்பாலும் எமது பகுதியின் விடுதலையை பற்றிய உறுதிமொழி இல்லை. ஆகவே வரும் 15/6/26 யாழ் கச்சேரி முன்னால் அறவழியில் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த உள்ளோம். அதற்கு வடமாகாணத்தில் உள்ள சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும், மாநகர சபை, நகர சபை, பிரதேச சபைகளின் தவிசாளர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள், மக்கள் எங்களோடு வந்து எமது நிலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற உண்மையை அரசியல் சாயம் இல்லாமல் எமக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும், அத்துடன் கடத்தொழில் சங்க சம்மேளனம், சமாசம், சங்கங்கள், வர்த்தக சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள், சட்ட அறிஞர்கள், அரச சார்பான நிறுவனங்களும் எம்முடன் சேர்ந்து பலம் கொடுக்க வேண்டும் என்று J248, J251, J255, J246 மக்கள் சார்பாக அன்புடன் வேண்டுகின்றோம். இன்றோடு எமது அகதி வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இட வேண்டும் என்றும், இதனை ஊடகங்கள் முக்கியம் கொடுத்து ஜனாதிபதியின் காதில் உலக நாடுகளுக்கும் இப்படி உள்ளூர் அகதிகள் வாழுகிறார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்றும் எங்கள் மக்கள் சார்பாக அன்புடனும் பணிவன்புடனும் வேண்டிக் கொள்கிறோம். முக்கியமான குறிப்பு, ஜனாதி அனுராவின் ஆட்சியில் 3/2 பெரும்பான்மை உடையது. சகல அதிகாரமும் ஜனாதிபதிக்கு உண்டு. பாதுகாப்பு அமைச்சும் அவரிடமே உள்ளது. மேலும் போராட்ட வடுக்களின் கொடூரம் தெரிந்த தோழர் எமது ஜனாதிபதி. மனமிருந்தால் அகதி வாழ்வு முடிவடையும். இதற்கு சட்டங்கள், உயர் பாதுகாப்பு வலயங்கள், வர்த்தமானி தடையாயிராது என்பது உண்மை. சமதர்ம ஆட்சி உண்மை என்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் அவர் எமது நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும். 15/6/26 அதிகாலை 8 மணிக்கு எல்லோருமாக இணைந்து குரல் கொடுக்க வாரீர் என்று மீண்டும் பணியன்புடன் கேட்டு அழைக்கின்றேன். நன்றி.